National Reading Day is celebrated across India on June 19 to promote literacy and encourage the habit of reading. What is today's date? Date. Very good. June 19. இன்னைக்கு நேஷனல் ரீடிங் டே. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா 4 ஸ்கில் இருக்கு. There are 4 skills. LSRW. L is for listening. S is for speaking. R is for reading. W is for writing. L is listening. Very good. Listen. S speaking. R reading. இன்னைக்கு அந்த நாள் தான். W நல்லா ரீட் பண்ண தெரிஞ்சாதான் அப்புறம் என்ன பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும். வெரி குட். ரீட் பண்றதுனால என்ன கிடைக்குது அப்படின்னா உங்களுடைய அறிவு வளரும், கற்பனை திறன் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை, சரியா, நம்பிக்கை இருக்கும், ஓமேலே உனக்கு கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், சரியா. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சவால்களை கண்டு பயப்படாம ரீட் பண்ணும்போதே, புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் தோணும். ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த காலத்தில் பெரியவங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு. டீச்சர்ஸ் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, அது எப்படி செய்கிறது, ஏமா டீச்சர்ஸ் ஹோம்ஒர்க் கொடுக்குறோம், அப்படி ஹோம்ஒர்க் வந்து வீட்டில் போய் வீட்டு பாடம் வீட்டில் போய் நீங்கள் எழுதணும், சரியா. அதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக நினைக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வாசிப்பு போட்டிகள் வைக்கிறாங்க. போட்டிகள் நிறைந்த உலகம். ரீடிங்கிறது மெயின் தானே. நல்லா ரீட் பண்ணால் தானே எக்ஸாமில் நல்லா எழுதி டாக்டர் ஆகலாம். உங்களுடைய ஆம்பிஷன் என்ன? எஸ் யார்? எஸ் போலீஸ் ஆகணும்னா கூட அதுக்கப்புறம் போலீஸ் ஆக முடியும். அப்போ ரீடிங்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். புக்கு சம்பந்தமாக ஒரு பழமொழி இருக்கு, சொல்லுங்க. எஸ், புக் இஸ் த பெஸ்ட் ஃப்ரெண்ட். எடுத்து வச்சுட்டு நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, புக்கை படிக்க நல்ல நாலேஜ் வரும். நல்ல புக்ஸை படித்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸே போயிடும். ஓகே ஓகே மை டியர் சில்ட்ரன், தேங்க்யூ ஸோ மச்.